அனைவருக்கும் வணக்கம். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நவம்பர் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை இந்த இடத்துல பார்க்க போறோம். இனிஷியலா ஃபர்ஸ்ட் நம்ம தமிழரசு மேகசின்ல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படியே சைட் பை சைட் நம்ம கரண்ட் அஃபேர்ஸை கண்டினியூ பண்ணுவோம். சரிங்களா? ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஸ்கீம் ஃபார் ஆதி திராவிடர்ஸ் அண்ட் ட்ரைபல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான பொருளாதார முன்னேற்ற திட்டங்கள் லேண்ட் பர்ச்சேஸ் ஸ்கீம் அப்படிங்கறத கொடுக்குறாங்க. இல்ல நம்ம அந்த பாலிசி நோட்லயே பார்த்ததுதான் லேண்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க கிணறுகளை அமைப்பதற்கு, பைப்லைன் செட்டப் பண்றதுக்கு, இது எங்க பார்த்தோம்னா கிராமப்புறங்கள்ல இந்த ஒரு விஷயம் பண்றதுக்காக பினான்சியல் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கறத கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்து ஆண்டர்பிரினர் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது நமக்கு ஆதி திராவிடர் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ்ல இருந்து ஆண்டர்பிரினர்ஷிப் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்களோட எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்த பண்றாங்க. சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிரைட்டீரியால ஏஜ் கிரைட்டீரியாவை கொஞ்சம் நல்லா பாத்துக்கணும். 18 இருந்து 65 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இருக்கணும். ஆனுவல் இன்கம் இப்ப எல்லாத்தையுமே 3 lakh அப்படிங்கிறது காமனா நமக்கு பிக்ஸ் ஆகிட்டே வருது. ஸோ அதையும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் யூத் அப்படிங்கிறது அவங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக மறுபடியும் அந்த இன்கம் ஜெனரேஷன் ஆக்டிவிட்டிஸ், பிசினஸ் டெவலப்மெண்ட் அதே ஒரு அப்ஜெக்டிவ் தான் இங்கேயுமே பார்த்தோம்னா அதே கிரைட்டீரியாஸ் தான் இருக்கும். சரியா? ரைட். இதெல்லாமே ஜஸ்ட் என்னங்கிறத லைட்டா பார்த்து வச்சுக்கோங்க. இங்க பார்த்தோம்னா வெஹிக்கல் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இன் ராணிப்பேட். ராணிப்பேட்டையில பணப்பாக்கத்துல பார்த்தோம்னா சிப்காட் பார்க் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் சிப்காட் 1973 ராணிப்பேட்டையில கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப ராணிப்பேட்டையில பணப்பாக்கம் அப்படிங்கிற பகுதியில 50வது சிப்காட் அப்படிங்கிறது வந்திருக்கு. சரியா? அப்ப இது நமக்கு ரொம்ப முக்கியமான 50th சிப்காட் இன் தமிழ்நாடு எங்க வந்திருக்குன்னு டைரக்டாவே கேட்டுருவாங்க. சரியா? சோ அங்கதான் நமக்கு ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் பண்றதுக்காக டாடா மோட்டார்ஸ் அவங்க ஒரு பிளான்ட்டை செட்டப் பண்ண போறாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் கேபிட்டலா இருக்கு. டெட்ராய்ட் ஆஃப் ஏசியா அப்படிங்கறத நம்ம சொல்றோம். எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸ்ல அது மட்டும் இல்லாம நம்ம தான் டாப்ல இருக்கோம். நித்தி ஆயோட எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ் எக்ஸ்போர்ட்ல தமிழ்நாடு தான் டாப். எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்லயே நம்ம தான் டாப். சரிங்களா? அடுத்தது செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இன் தமிழ்நாடு. இதை பத்தி நீங்க பாலிசி நோட்லயே கூட பார்த்திருப்பீங்க. 4.73 lakh செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இருக்கு. அவங்களுக்கு பார்த்தோம்னா மணிமேகலை விருது அப்படிங்கிறது வழங்கப்படுது. கம்யூனிட்டி பேஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு மணிமேகலை விருது வழங்கப்படுது அப்படிங்கறத நம்ம பாலிசி நோட்டே தனியா பார்த்திருப்போம். சரிங்களா? இப்ப பார்த்தோம்னா விடியல் பயணம் திட்டம் 2021 ஆண்டு நம்ம முதலமைச்சர் முதல்ல போட்ட கையெழுத்துக்கள்ல முக்கியமான கையெழுத்து இது. சரிங்களா? அதுல யாரெல்லாம் பெனிஃபிஷியரிஸா இருக்காங்க இதை வச்சுதான் கேள்வி கேட்பாங்க. யார் பெனிஃபிஷியரிஸ்? நமக்கு பெண்கள் மட்டும்தான் தெரியும். ஒரு சில பேருக்கு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ரொம்ப சில பேருக்கு தான் டிசேபிள்டு பர்சன்ஸ்க்குமே இது கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா? விமனும் வருவாங்க, டிரான்ஸ்ஜெண்டர்ஸும் வருவாங்க, டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள்ஸும் வருவாங்க. ஓகே, பெண்களும் வருவாங்க, மூன்றாம் பாலினத்தவரும் வருவாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா மாற்றுத்திறனாளிகளும் வருவாங்க. சரியா? சோ இந்த திட்டம் February 2024 பட்ஜெட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீலகிரி, கொடைக்கானல், வால்பாறை போன்ற மலை பிரதேசங்களுக்கும் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும், விரிவாக்கம் செய்யப்படும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அடுத்தது நான் ரெசிடென்ட் தமிழ்ஸ், அதாவது வெளிநாடு வாழ் தமிழர்களுக்காக என்ன மாதிரியான திட்டங்களை தமிழக அரசாங்கம் நடைமுறைப்படுத்திட்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்காக மினிஸ்ட்ரி உருவாக்கி இருப்பாங்க. அவங்களுக்காக ஒரு வெல்ஃபேர் போர்டு உருவாக்கி இருக்காங்க. அடுத்ததா January 12 அப்படிங்கறத வேர்ல்டு தமிழ் டயாஸ்போரா டே, அயலக தமிழர் நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. இந்த வருஷத்துக்கான தீம் 2025க்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எத்திசையும் தமிழின் அங்கே அப்படிங்கறதா. ஓகேங்களா? தமிழ் இன் எவ்ரி டைரக்ஷன் அப்படிங்கறத அதனுடைய லிட்டரல் மீனிங். எத்திசையும் தமிழின் அங்கே அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா இதுல முக்கியமான விஷயம் இந்த அவார்டு அப்படிங்கிறது. என்ன அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கணியன் பூங்குன்றனார் அவார்டு நான் ரெசிடென்ட் தமிழ்ஸ்க்கு கொடுக்குறாங்க. சரியா? அப்ப என்ன அவார்டு? இந்த கணியன் பூங்குன்றனார் விருது யாருக்காக வழங்கப்படுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் ரெசிடென்ட் தமிழ்ஸ்க்கு வழங்க போறாங்க. அடுத்ததா வேர்களை தேடி திட்டம் அப்படிங்கறத 2023 அறிவித்திருப்பாங்க. இந்த வேர்களை தேடி திட்டத்துக்கு கீழே என்ன பண்றாங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் வம்சாவளியை சேர்ந்தவங்க 18 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருப்பாங்க இல்லையா, அவங்கள எல்லாம் கூட்டிட்டு அவங்கள ஒரு 200 பேரை தமிழ்நாட்டுக்குள்ள கூட்டிட்டு தமிழ்நாடோட கலாச்சார சின்னங்களை ஒரு சுற்றுலா மாதிரி கூட்டிட்டு போவாங்க. சரியா? இதுதான் இந்த வேர்களை தேடி அப்படிங்கிற இந்த திட்டம். அவங்கள அரசாங்கமே செலவு பண்ணி கூப்பிட்டு காட்டிட்டு போவாங்க. சரியா? அடுத்தது தமிழ்நாட்டுல டெபுட்டி சீஃப் மினிஸ்டர்ஸ் அப்பாயின்ட்மெண்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் M.K. ஸ்டாலின், அடுத்தது OPS அவர்கள், அடுத்தது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். சரிங்களா? சோ டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்ட ஒரு பதவியா அப்படின்னு கேட்டா கிடையாது. இது ஒரு கௌரவ பதவி மாதிரிதான். சரிங்களா? எப்படி டெபுட்டி பிரைம் மினிஸ்டர்னு இருந்திருக்காங்க,
அதே மாதிரி டெபுட்டி சீஃப் மினிஸ்டரும் இருக்காங்க. அடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா நவம்பர் மந்த் நியூஸ் பேப்பர் கண்டென்ட்டுக்குள்ள போக போறோம். சென்டர் ஃபார் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ரிசர்ச் அப்படிங்கிறது. இந்த சென்டர் ஃபார் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ரிசர்ச் அல்லது அனலாக் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? இது யாரு செட்டப் பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரோ பண்ணிருக்காங்க. எங்கன்னா லடாக்ல வந்து பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இப்ப மார்ஷியன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்தோட ஹீரோ வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா மார்ச்லயே வந்து உருளைக்கிழங்குலாம் விளைய வச்சு சாப்பிட்டு அப்படியே அங்கேயே இருந்திருப்பாரு, மாட்டிப்பாரு, அங்கேயே சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாரு. அப்புறம் வந்து ரெஸ்கியூ பண்ணுவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு ஒரு கேம்புக்குள்ளதான் அவர் இருந்திருப்பாரு இல்லையா? ஒரு செட்டப்குள்ள இருந்திருப்பாரு. அந்த மாதிரி ஒரு செட்டப்ப நம்ம இஸ்ரோ லடாக்ல வந்து பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னா இன்கேஸ் நம்ம இன்னொரு பிளானட்டுக்கு போறப்போ நமக்கு லைஃப் சப்போர்ட் பண்ணக்கூடிய சிஸ்டம்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படும். அந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் டெஸ்டிங் பண்ணணும் இல்லையா? அதை நம்ம இங்க பரிசோதிச்சு பார்த்தாதான் வேற பிளானட்ல போய் அதை செட்டப் பண்ண முடியும். அப்ப அந்த மாதிரியான விஷயங்களை பரிசோதிச்சு பாக்குறதுக்காகவே இந்த அனலாக் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கறத ஒண்ணு உருவாக்கியிருக்காங்க. அனலாக் ஸ்பேஸ் ஸ்டேஷன், அனலாக் ரிசர்ச் சென்டர், இல்ல சென்டர் ஃபார் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ரிசர்ச், இந்த மாதிரி பல பேர்கள்ல அதை சொல்றாங்க. இருந்தாலும் அனலாக் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது ஆத்தென்டிக்கான நேமா இருக்கு. சரியா? சோ இதுல இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து டெஸ்ட் பண்ண போறாங்க. அந்த அனலாக் அந்த கேம்புக்குள்ள பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் கான்ஸ்டன்டா வருதா, ஆக்சிஜன் எப்படி தயாரிக்க போறோம், ஏதாவது உணவுப் பொருட்கள் அந்த இடத்துல விளைவிக்க முடியுமா அப்படிங்கறதெல்லாம் டெஸ்ட் பண்ண போறாங்க. இதை ஏன் லடாக்ல வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி. ஏன்னா லடாக்கோட இந்த ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது மார்ஸுக்கும் மூனுக்கும் க்ளோஸ் ரிசம்பிளன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? மார்ஸோட ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸ்க்கும் மூனோட ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸ்க்கும் க்ளோஸ்லி ரிசம்பிள் ஆகக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு லடாக் மட்டும்தான். அதனாலதான் அதை அங்க வச்சிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஃப்ரீ மெடிக்கல் இன்சூரன்ஸ். மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற திட்டம் 2018 பானிபட் ராஞ்சி ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய ராஞ்சி அப்படிங்கிற சிட்டில வந்து வந்திருக்கும் இல்லையா? அங்க வச்சு நடைமுறை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துக்கு கீழே என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் 5 லட்சம் ரூபாய் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கறாங்க. சரியா? இந்த திட்டத்தை விரிவாக்கம் செஞ்சிருக்காங்க. யாருக்கு விரிவாக்கம் செஞ்சிருக்காங்கன்னா 70 வயசு அதுக்கு மேல இருக்கவங்க 70 and above. ஓகேங்களா? இவங்களுக்குமே பார்த்தோம்னா யாரெல்லாம் நம்ம வீட்டுல 70 வயசுக்கு மேல இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு 5 லட்சம் ரூபாய் ஹெல்த் இன்சூரன்ஸ் தர போறாங்க மத்திய அரசாங்கம். எதுக்கு கீழே அப்படின்னா இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துக்கு கீழே. அதுக்காக பாத்தீங்க அப்படின்னா வயவந்தனா கார்டு அப்படிங்கறதையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த கார்டு வாங்கியிருந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய 70 வயசு மேல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அரசாங்கமே 5 லட்சம் ரூபாய்க்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படிங்கறத கொடுக்குறாங்க. சரியா? சோ இந்த ஸ்கீமோட கவரேஜ் பாத்தீங்கன்னா நம்ம அட்மிட் ஆகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியில இருந்து அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு 15 நாள் வரைக்கும் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிக்கும். சரியா? இப்ப இந்த பாயிண்ட் நமக்கு முக்கியம். அடுத்தது கிளைமேட் சேஞ்ச் போசஸ் 25% ஜிடிபி லாஸ் த்ரெட் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்க, இந்த காலநிலை மாற்றத்தினால இந்தியாவுக்கு ஒரு 25% ஜிடிபி இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்கன்னா ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எதனால ரைசிங் சீ லெவல்ஸ், கடல் மட்டம் உயர்வு, அதனால ஏற்படக்கூடிய டிசாஸ்டர்ஸ், இந்த சைக்ளோனு, டிராட், ஹீட் வேவ்ஸ், இதனால ஏற்படக்கூடிய உற்பத்தியில ஏற்படக்கூடிய பாதிப்புகள், மேனுபேக்சரிங் செக்டார்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகள், தொழிலாளர்கள் மேல ஏற்படக்கூடிய தாக்கம், இறப்பு, இந்த மாதிரியான காரணத்தினால இந்தியா 25% ஜிடிபி அதுல 25% லாஸ் ஏற்படும் அப்படிங்கறத ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது லாகூர் பிகம்ஸ் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. எதை பேஸ் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை பேஸ் பண்ணி சொல்றாங்க. இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு பிளேஸோட ஏர் குவாலிட்டி 0ல இருந்து 50க்குள்ள இருக்கு அப்படின்னா அது வந்து குட் அப்படிங்கிற கண்டிஷன். 51 to 100 அப்படின்னா சாட்டிஸ்பாக்டரி அப்படின்னு சொல்றாங்க. 101ல இருந்து 200 வரப்ப மாடரேட் அப்படின்னு சொல்றாங்க. 201ல இருந்து 300 புவர், அப்புறம் வெரி புவர், அப்புறம் சிவியர், அபவ் 450க்கு மேல எக்ஸ்ட்ரீம்லி சிவியர் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா லாகூரோட ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் காற்று தர குறியீடு அப்படிங்கிறது 1900 இருந்திருக்கு. சரிங்களா? அதனாலதான் அவங்கள லாகூரை வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. நவம்பர் மந்த் டேட்டா அப்படி. சரியா? அடுத்தது ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ்.
சோ இந்த ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அப்படிங்கறத பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கிராம வங்கிகள் பத்தின ஒருங்கிணைப்பை பத்தி பேசியிருக்காங்க. கிராம வங்கிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு கிராம வங்கிகள் சட்டம் RRP ஆக்ட் அப்படிங்கிறது 1976ல வந்திருக்கும். சரிங்களா? இந்த 1976ல இந்த கிராம வங்கிகள் சட்டம் அப்படிங்கிறது வருது. என்ன ஸ்ட்ரக்சர்ல வருதுன்னா, இந்த பேங்க்ஸுக்கு 50% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டிங் கொடுப்பாங்க. சரிங்களா? மத்திய அரசாங்கம் 50%. 35% பார்த்தோம்னா ஒரு பப்ளிக் செக்டார் பேங்க், இப்ப எக்ஸாம்பிளுக்கு SBI அந்த மாதிரி ஒரு பப்ளிக் செக்டார் பேங்க் வந்து ஒரு 35% கான்ட்ரிபியூஷன், மீதி 15% யார் கொடுப்பாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? 50% மத்திய அரசாங்கம், 35% ஒரு பொதுத்துறை வங்கி கொடுக்கும், மீதி 15% பார்த்தோம்னா மாநில அரசாங்கம் வந்து கொடுப்பாங்க. அந்த வகையில இந்தியாவில 196 RRBs வந்து இனிஷியலா இருந்துச்சு. ஓகேங்களா? இத 2021ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு ரீஜனல் பேங்கை இன்னொரு ரீஜனல் ரூரல் பேங்கோட ஒருங்கிணைத்து 43 அப்படிங்கிற நம்பருக்கு டிக்ரீஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? இப்ப 43 இருக்கு. இதுல அதிகமா எந்த மாநிலத்துல இருக்குன்னா ஆந்திர பிரதேஷ்ல தான் 4 RRB வந்து இருக்கு. சரிங்களா? ஆந்திர பிரதேஷ்ல. இப்ப இதுதான் கரண்ட் ஸ்டேட்டஸ். இதை என்ன பண்ண போறாங்கன்னா மத்திய அரசாங்கம் 43 இருக்கிறத 28 குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சரியா? அதுதான் இந்த செய்தி. அதுதான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இப்போ ஆந்திர பிரதேஷ்ல 4 இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். தமிழ்நாட்டில் என்ன இருக்கு? பாண்டியன் கிராம வங்கி, பல்லவன் கிராம வங்கி அப்படிங்கறத கேள்விப்பட்டிருப்பீங்க. 2019ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த பாண்டியன் கிராம வங்கி, பல்லவன் கிராம வங்கி ரெண்டுத்தையும் ஒருங்கிணைத்து 2019ல தமிழ்நாடு கிராம வங்கி அப்படின்னு சொல்லி பேர் மாத்திருப்பாங்க. சரியா? சோ இந்த செய்தி கொஞ்சம் முக்கியமான செய்தி, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க எக்கனாமிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல. நெக்ஸ்ட், சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டேட் கேனாட் சீஸ் ஆல் பிரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ். மாநில அரசாங்கங்கள் எல்லா பிரைவேட் ப்ராப்பர்ட்டி தனியார் சொத்துக்களையும் எடுத்துக்க முடியாது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஏன்னா ஆர்டிகல் 39B ஆர்டிகல் 39C என்ன பண்ணுது, ஒரு மாநில அரசாங்கம் டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ்க்காக வேணும்னா ஒரு தனியார் சொத்துக்களை பறிமுதல் செஞ்சுக்கலாம். பறிமுதல் செஞ்சுட்டு அதுக்கு ஏத்த அளவுக்கு காம்பன்சேஷன் அந்த கரண்ட் ரேட்ல மார்க்கெட் வேல்யூல காம்பன்சேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ஆர்டிகல் 39B அண்ட் 39C வந்து நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? நமக்கு DPSPல பார்த்திருப்பீங்க. சோ இதுல இப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மகாராஷ்டிரா அரசாங்கம் வந்து ஒரு தனியார் சொத்தை ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கு. சரிங்களா? இந்த தனியார் சொத்தை தேவையில்லாம ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கும். அந்த வழக்குலதான் என்ன சொல்லியிருக்காங்க, மாநில அரசாங்கங்கள் அந்த மாதிரி பிரைவேட் ப்ராப்பர்ட்டிஸை எடுத்துக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனா அது ரொம்ப கண்டிப்பா அவசியமா தேவைன்னா மட்டும்தான் எடுத்துக்கணும். அதுதான் ஆர்டிகல் 39B 39Cல சொல்லப்பட்டிருக்கு. சாதாரண காரணங்களுக்காக பப்ளிக் யூஸ், பப்ளிக் பொதுமக்கள் சேவைக்காக தான் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துக்க கூடாது அப்படிங்கறத ஒரு வார்னிங் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு UNCCD யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் காம்பேட்டிங் டெசர்டிபிகேஷன், ஓகேவா, பாலைவனமாக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதனுடைய மாநாடு அப்படிங்கிறது COP16 எங்க நடந்துச்சு அப்படின்னா ரியாத்ல வந்து நடந்திருக்கும். சோ இதை பத்தி போன இதுலயே பார்த்திருப்பீங்க. சரியா? ரியாத்ல நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு மத்த UN கான்ஃபரன்சஸ பத்தி பார்த்திருந்தோம். UNFCCயோட COP29 அப்படிங்கிறது நமக்கு சமீபத்துல பாக்குல நடந்து முடிஞ்சிருக்கும். அடுத்தது UNCBD, இதனுடைய COP16 அப்படிங்கிற CBD அப்படின்னா பயோடைவர்சிட்டி, இது கிளைமேட் சேஞ்ச், இது பயோடைவர்சிட்டி. COP16 இதனோட பயோடைவர்சிட்டி COP16 காலி அப்படிங்கிற சிட்டி கொலம்பியால வந்து நடந்திருக்கும். இந்த பாலைவனமாக்குதல் காம்பேட்டிங் டெசர்டிபிகேஷன் அது எங்கன்னா ரியாத் சவுதி அரேபியால நடந்திருக்கும். அடுத்து இதனுடைய UNCCDயோட COP17 எங்க நடக்க போகுதுன்னா மங்கோலியால நடக்க போகுது. சரிங்களா? இப்ப இந்த UNCCDல என்ன பண்ணிருக்காங்க, COP16ல என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இல்ல இந்த ஹெட்டிங்ஸை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறப்ப ஃபுல்லா எல்லாத்தையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறப்ப இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, போன வீடியோல நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? சோ இந்த பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது வித்யலட்சுமி அப்படிங்கிற திட்டம். சோ இந்த வித்யலட்சுமி அப்படிங்கிற திட்டம் மத்திய அரசாங்கத்தோட ஒரு திட்டம். யாருக்கான திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கடன் வழங்கக்கூடிய, கல்வி கடன் வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த வித்யலட்சுமி அப்படிங்கிற திட்டம். இந்த திட்டத்துக்கு கீழே மத்திய அரசாங்கம் ஒரு உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவருக்கு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும்
எந்த செக்யூரிட்டியுமே இல்லாம கடன்களை வழங்க போறாங்க. அதுதான் இந்த திட்டத்துக்கு கீழே என்ன சொல்லியிருப்பாங்க, செக்யூரிட்டி ஃப்ரீ, அதாவது கொலேட்ரல் ஃப்ரீ அண்ட் கேரண்டார் ஃப்ரீ லோன்ஸ் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கொலேட்ரல்னா தான் செக்யூரிட்டி, இந்த ஒரு பத்திரத்தை வச்சா அதுக்கு லோன் தருவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. சோ அந்த மாதிரி தான் கொலேட்ரல் ஃப்ரீ லோன் கொடுக்க போறாங்க. கேரண்டார் ஃப்ரீ அப்படின்னா நம்ம கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி யாரும் கேரண்டி கொடுக்க தேவையில்ல. அந்த மாதிரியான ஒரு கடன் வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த வித்யாலட்சுமி அப்படிங்கிற இந்த திட்டம். வித்யா அப்படின்னா நமக்கு தமிழ்ல கல்வி அப்படின்னு அர்த்தம், சரிங்களா. சரி, தமிழ்ல இல்ல, அந்த வித்யாங்கிற வார்த்தைக்கு கல்வி அப்படிங்கிறது அர்த்தம், சரியா. இப்ப இந்த திட்டத்துக்கு கீழே என்ன பண்றாங்க, நமக்கு 10 லட்சம் ரூபாய் கடன்களை வழங்க போறாங்க, சரியா. யாருக்கு இந்த கடன்களை வழங்க போறாங்க அப்படிங்கறதுலாம் நமக்கு முக்கியமான விஷயம். நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறது இருக்கு. இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னா நாட்டுல இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களை ரேங்க் பண்ணி வச்சிருப்பாங்க, பட்டியலிட்டு வச்சிருப்பாங்க. அதுல டாப் 860 காலேஜஸ் இருக்கு இல்லையா, அதுல ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த 10 லட்சம் ரூபாய் கடன் அப்படிங்கறத வழங்க போறாங்க, சரியா. இது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020க்கு கீழே வரக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கு, அதை தெரிஞ்சுக்கோங்க, சரியா. இப்போ உங்களுடைய ஆண்டு வருமானம், உங்க குடும்பத்தோட ஆண்டு வருமானம் 8 லட்சம் ரூபாய்க்கு உள்ள இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 7.5 லேக் அப்படிங்கறத கொடுத்துருவாங்க. உங்க ஆண்டு வருமானம் 8 லட்சம் ரூபாய்க்கு உள்ள இருக்கு அப்படிங்கிறப்போ ஒரு 3% இன்ட்ரெஸ்ட் சப்சிடி சப்வென்ஷன் கொடுத்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களால கடன் வாங்கிக்க முடியும், ஓகேவா. சோ இதுதான் அரசாங்கம் பிளான் பண்ணிருக்காங்க. வித்யலட்சுமி திட்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத கேட்பாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, அர்ச்சனா பட்நாயக் பிகம்ஸ் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் விமன் சீஃப் எலக்டோரல் ஆபீசர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. தமிழ்நாட்டுடைய முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரி அவங்கதான் வந்து அர்ச்சனா பட்நாயக், ஓகேங்களா. சோ 1948ல இருந்து இந்த சீஃப் எலக்டோரல் ஆபீசர் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து இருக்கு. இப்பதான் முதல்ல ஒரு விமன் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க, அர்ச்சனா பட்நாயக். இவங்களை யார் அப்பாயிண்ட் பண்றாங்க, சீஃப் எலக்டோரல் ஆபீசரை யார் அப்பாயிண்ட் பண்றாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் அப்பாயிண்ட் பண்றாங்க. இதுதான் முக்கியமான விஷயம். சீஃப் மினிஸ்டர், கவர்னர் இப்படி எல்லாம் ஆப்ஷன்ல கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணலாம். ஆனா சீஃப் எலக்டோரல் ஆபீசர் அப்பாயிண்ட் பண்றது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் அப்பாயிண்ட் பண்றாங்க. அந்த இடத்துல கேள்வினா அதுதான் வரும், சரிங்களா. அடுத்தது, நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி. இந்த நால்சா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நேஷனல் லீகல் சர்வீசஸ் ஆக்ட் 1987ல வந்திருக்கும். அதுக்கு கீழே 1995ல தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த நால்சா அப்படிங்கிறது, சரிங்களா. இப்ப இந்த நால்சாவோட தலைவரா யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னா BR கவாய் அப்படிங்கிறவரை எக்ஸிகியூட்டிவ் சேர்பர்சனா வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. சோ அதனால இந்த டேட்டாவை நம்ம பார்க்கணும், சரிங்களா. பேசிக்கா என்ன அப்படிங்கறத மட்டும் பாத்துக்கோங்க. நால்சா அப்படிங்கறத பத்தி நமக்கு தெரியும். புவர் பீப்புளுக்கு, வீக்கர் செக்ஷன் ஆஃப் சொசைட்டிக்கு, பாதிக்கப்பட்ட விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இந்த லீகல் எய்ட வந்து கொடுப்பாங்க, சரிங்களா. இந்த வழக்குகளை மேனேஜ் பண்றது, வாதிடுறது, இந்த மாதிரியான ஹெல்ப்பை வந்து பண்ணுவாங்க. சோ அதுதான் நம்ம இங்க கொடுத்துருக்கோம், சரிங்களா. அடுத்தது, புக்கர் பிரைஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். போன வீடியோல என்ன பார்த்திருப்போம், போன டெஸ்ட்ல இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் அப்படிங்கறத பார்த்திருப்போம். அதுக்கும் வித்தியாசம் உண்டு, ஓகேங்களா. புக்கர் பிரைஸ்னா என்னன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல எழுதி யூகேல பப்ளிஷ் பண்ணிருக்கணும், ஓகேங்களா. இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல எழுதி யூகேல பப்ளிஷ் பண்றவங்களுக்கு புக்கர் பிரைஸ் கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல எழுதி அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை நீங்க யூகேல பப்ளிஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் கொடுப்பாங்க, ஓகேங்களா. அதனாலதான் ஜெர்மன் மொழியில எழுதப்பட்ட கைரோஸ் அப்படிங்கிற புக்கு யார் எழுதியிருப்பாங்கன்னா ஜென்னி எர்பன்பர்க் வந்து எழுதியிருப்பாங்க. அதை மைக்கேல் ஹாஃப்மேன் அப்படிங்கிறவர் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு, ஓகேங்களா. அதனாலதான் இவங்க 2 பேருக்கும் சேர்த்து இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. ஆனா இங்க புக்கர் பிரைஸ் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்லயே எழுதி யூகேல பப்ளிஷ் பண்றாங்க. அப்ப ஒருத்தருக்கு தான் கொடுப்பாங்க. யார் அவங்க அப்படின்னு பார்த்தோம்னா சமந்தா ஹார்வே, அவங்களுக்கு தான் இந்த புக்கர் பிரைஸ் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. எந்த புத்தகத்துக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்பிட்டால் அப்படிங்கிற இந்த புத்தகத்துக்காக, ஓகேங்களா. சோ கடந்த 3 ஆண்டுகள்ல யாருக்கெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா ப்ராமிஸ் அப்படிங்கிற புக் டேமன் கேல்கட் அப்படிங்கிறவருக்கு. அடுத்தது த 7 மூன்ஸ் ஆஃப் மாலி அல்மெய்டா அப்படிங்கிறது ஷேகான் கருணத்திலக்கா அவர்களுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. ப்ராஃபட் சாங் பால் லிஞ்ச் போன வருஷம் வாங்கியிருப்பார். இந்த வருஷம் சமந்தா ஹார்வே ஃபார் ஆர்பிட்டால் அப்படிங்கிற அந்த புத்தகத்துக்காக. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏஜ் அப்ராப்ரியேட் மூவி ரெக்கமெண்டேஷன்ஸ் இன்ட்ரடியூஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம படத்துக்குலாம் போனோம்னா யூ சர்டிபிகேட், ஏ சர்டிபிகேட், யூஏ இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி இந்த யூஏ கேட்டகரியே ஒரு 3ஆ பிரிச்சிருக்காங்க, ஓகேங்களா. குழந்தைகள் பார்க்கலாமா பார்க்க கூடாதா அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு கிளாசிபிகேஷன். இப்ப யூஏ 7 அப்படின்னு பார்த்தோம்னா 7 வயசுல மேல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சூட்டபிளா இருக்கு அப்படிங்கிறது. யூஏ 13 அப்படின்னு பார்த்தோம்னா
13 வயசுக்குள்ள ஸ்டார்டிங் ஏஜே 13 தான். 13 வயசுக்கு மேல இருக்கவங்க தான் அந்த படத்துக்கே வரணும். அடுத்து யூஏ 16 அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 வயசுக்கு மேல இருக்கவங்க எல்லாம் அந்த படத்துக்கே வரணும். அந்த ஒரு கேட்டகரைசேஷனை வந்து கொடுத்திருக்காங்க. கேட்டா இந்த யூஏ 7, 13, 16 அப்படிங்கிற இந்த ஏஜ் கேட்டகரியை தான் கேட்பாங்க. சரியா? இதே 18+னா நமக்கு தெரியும் இல்லையா? அதே மாதிரிதான் 7+, 13+, 16+ அப்படிங்கிறது. சரியா? நெக்ஸ்ட், இஸ்ரோஸ் 4700 கிலோகிராம் சேட்டலைட் லான்ச்டு பை SpaceX from US அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ GSAT N2 அப்படிங்கிற இந்த சேட்டலைட் இது பார்த்தோம்னா கம்யூனிகேஷன் சேட்டலைட்டா இருக்கு. ஆனா இந்த சேட்டலைட்டை இஸ்ரோ அனுப்பாம SpaceX வச்சு அனுப்பியிருக்காங்க. இப்ப ஏன் அவங்க வச்சு அனுப்பியிருக்காங்க? நம்மகிட்டயே PSLV, SSLV, GSLV, LVM-3 இந்த மாதிரி நிறைய லான்ச் வெஹிக்கிள்ஸ் இருக்கு. இருந்தாலும் SpaceXோட ஹெல்ப் கேட்டிருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட கேரியிங் கெப்பாசிட்டி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ராக்கெட் எல்லாம் பார்த்தோம்னா 4000 கிலோ வரைக்கும்னா ஈஸியா தூக்கிட்டு போயிடும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா GSAT N2 4700 கிலோகிராம் இருக்கு. அதனாலதான் SpaceXோட ஹெல்ப் மூலியமா நம்ம இதை விண்ணுக்கு அனுப்பியிருக்கோம். ஓகேங்களா? அப்ப இதுல நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் இவங்களோட ரோலை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இஸ்ரோக்கு கீழே 2 அமைப்புகள் இருக்கு. இன்ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு, NSIL அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. இந்த இன்ஸ்பேஸ் அப்படிங்கிற அமைப்பு பார்த்தோம்னா இந்தியன் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? இந்தியன் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் சென்டர். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விண்வெளி துறையில தனியார் துறையினுடைய பங்களிப்பை அதிகப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த இன்ஸ்பேஸ். ஓகேங்களா? டு பூஸ்ட் த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பிரைவேட் செக்டார் இன் ஸ்பேஸ் செக்டார். சரியா? பிரைவேட் பார்ட்டிசிபேஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்காக. இந்த NSIL என்ன பண்ணுவாங்கன்னா மத்த நாடுகளோட சேட்டலைட்ஸ் எல்லாம் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு இந்தோனேஷியா ஒரு சேட்டலைட் இருக்கு, அவங்களுக்கு அனுப்புறதுக்கு ராக்கெட் இருக்காது. அப்ப அந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி உங்க சேட்டலைட்டை நாங்க அனுப்பி தரோம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு டீல பேசி முடிக்கிறாங்க இல்லையா? இந்த வேலையை பண்றதுதான் NSIL. அதனால இவங்க கமர்ஷியல் ரிலேட்டடான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாத்துப்பாங்க. சரியா? சோ கமர்ஷியல் விங்கா இவங்க செயல்படுவாங்க. நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட். இன்ஸ்பேஸ் பார்த்தோம்னா அவங்க இந்த பிரைவேட் செக்டார் பார்ட்டிசிபேஷனை தான் அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க. சரியா? நெக்ஸ்ட், மகிழ்முற்றம். அதாவது தமிழக அரசாங்கத்தினுடைய அரசாங்க பள்ளிகள்ல பார்த்தோம்னா மகிழ்முற்றம் அப்படிங்கிற ஒரு திட்டம் நடைமுறைப்படுத்த போறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மகிழ்முற்றம் அப்படிங்கிற இதனுடைய அப்ஜெக்டிவ் என்னன்னா லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், தலைமைத்துவ பண்புகளை வந்து மாணவர்கள் மத்தியில சின்ன வயசுலயே உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மகிழ்முற்றம் அப்படிங்கிற திட்டம் உருவாக்கப்படுது. மாணவர்கள், பள்ளி மாணவர்களை 5 குழுக்களா பிரிக்க போறாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லி 5 குழுக்களாக பிரிக்க போறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு குழுக்கும் பார்த்தோம்னா ஒரு தலைவர், அதுக்கு கீழே அமைச்சர்கள், இந்த மாதிரியான ஒரு செட்டப்பை கொண்டு வர போறாங்க. சரியா? மகிழ்முற்றம் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே லீடர்ஷிப் குவாலிட்டிஸை பில்ட் பண்ண போறாங்க. அதுக்காக குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லி மாணவர்களை குழுக்களா பிரித்து ஒவ்வொரு குழுக்கும் ஒரு தலைவர், அமைச்சர்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ண போறாங்க. இந்த மாதிரி தலைவர்கள், அமைச்சர்களா எதுக்காக மட்டும் பிரிப்பாங்க? அவங்க வந்து பாராளுமன்றம், இந்த சட்டமன்றம் இதெல்லாம் நடக்குது இல்லையா? அந்த மாதிரி பள்ளிகள்ல நடக்க வைக்க போறாங்க. சரியா? அதுதான் இந்த மகிழ்முற்றம் அப்படிங்கிற திட்டம். லீடர்ஷிப் குவாலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்றாங்க, ஒரு இன்டராக்டிவ் லேர்னிங்கை டெவலப் பண்றாங்க, பில்ட் பண்றாங்க. சரியா? அடுத்து, சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்ச்சஸ் பூநீர் போர்ட்டல், அதாவது பூநீர் இணையதளம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா கிரவுண்ட் வாட்டர், நிலத்தடி நீரோட பயன்பாடை ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்காக. ஓகேங்களா? அதை ரெகுலேட் பண்றதுக்காக இந்த பூ நீர் அப்படிங்கிற போர்ட்டலை யூஸ் பண்றாங்க. ஏன்னா நிறைய கம்பெனிஸ் பார்த்தோம்னா அரசாங்கத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்காமயே இந்த கிரவுண்ட் வாட்டர் எல்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. சரியா? சோ அவங்களும் பார்த்தோம்னா இந்த ஆப்ல போய், இந்த போர்ட்டல்ல போய் இந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் எல்லாம் வாங்கிக்கிறதுக்காக இந்த பூநீர் போர்ட்டல் அப்படிங்கறத கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது, பிரசார் பாரதி லான்ச்சஸ் நியூ OTT பிளாட்ஃபார்ம் வேவ்ஸ். இதே மாதிரி சமீபத்துல நம்ம பார்த்திருப்போம். கேரள அரசாங்கம் தான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஒரு கவர்மெண்ட் ஓன்ட் OTT பிளாட்ஃபார்ம், அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு OTT தளம். OTT தளம்னா என்னது? நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம், இதெல்லாம் தான் OTT தளங்கள். இதே மாதிரி அரசாங்கம் சொந்தமா வச்சிருக்கக்கூடிய ஒரு OTT தளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கேரள அரசாங்கம் சி ஸ்பேஸ் அப்படிங்கறத ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? இப்ப இந்திய அரசாங்கம் பிரசார் பாரதி அப்படிங்கிற அமைப்பு கீழே, இந்த பிரசார் பாரதி அப்படிங்கிற அமைப்பு இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரிக்கு கீழே வருவாங்க. சரியா? சோ இந்த பிரசார் பாரதி அப்படிங்கிற அமைப்பு இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு OTT பிளாட்ஃபார்மை
லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட பேர் என்னன்னா வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த வேவ்ஸ் அப்படிங்கிற இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல பழைய காலத்து நிகழ்ச்சிகள், இந்த தூர்தர்ஷன், ஆகாஷ்வாணி இந்த மாதிரியான முன்னாடி இருந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? சோ அதுல இருந்த இந்த கிளாசிக்கல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே, இந்த ராமாயணம் அதெல்லாம் வந்து ஒளிபரப்பு செய்யப்படும். அதே மாதிரி நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் இதுல வந்து இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சரியா? அடுத்தது இந்தியா ரேங்க்ஸ் 10th இன் கிளைமேட் ஆக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இந்த கிளைமேட் ஆக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான குறியீடு. சரிங்களா? கிளைமேட் ஆக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் பருவநிலை மாற்ற நடவடிக்கை செயல் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பருவநிலை மாற்ற செயல் திட்டம் இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ரேங்க் 10th ரேங்கா இருக்கு. யாருமே இதுல ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படிங்கிற கேட்டகரிக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் 3 இடங்கள் வந்து காலியா விட்டுருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா எந்த நாடுமே கிளைமேட் சேஞ்ச் கம்மி பண்ணணும் அப்படிங்கறதுக்காக பெரிய அளவுல ஆக்ஷன்ஸ் எடுக்கல அப்படிங்கறத அதை மீன் பண்ணுது. அப்ப 4th பிளேஸ் ஹையஸ்ட் பெர்ஃபார்மிங் நேஷன் யாருன்னா டென்மார்க் 4th, நெதர்லாந்து 5th, யுனைடெட் கிங்டம் 6th. இந்த வரிசையில இந்தியா 10th ரேங்க். சரிங்களா? அப்ப இதுல முக்கியமான விஷயம் இந்தியா 10வது ரேங்க்ன்றது தெரியணும். ஃபர்ஸ்ட் 3 இடத்துல யாரும் இல்ல அப்படிங்கறதையும் நமக்கு தெரியணும். சரிங்களா? ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா சிஏஜி அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது இருந்துச்சு. சிஏஜி யார் இப்ப அப்பாயின்மெண்ட் யாரா வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சஞ்சய் மூர்த்தி அவர்கள் இப்ப சிஏஜியா வந்திருக்காரு. சரிங்களா? சோ சிஏஜி அப்பாயின்மெண்ட்னா ஆர்டிகல் 148, அவரோட பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் அண்ட் பவர்ஸ் அப்படின்னா 149, அவரோட அக்கௌண்ட்ஸ் பத்தி அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட், பினான்ஸ் அக்கௌண்ட் இதெல்லாம் வரும் இல்லையா, அது 150 சொல்லுது. 151 ரிப்போர்ட் சப்மிட் பண்றதை பத்தி சொல்லுது. மொத்தம் 4 ஆர்டிகல் சிஏஜினா வரும். இது நம்ம பாலிட்டிலேயே படிச்சிருவோம். அடுத்தது அலிகர்க் முஸ்லிம் யூனிவர்சிட்டி. இது வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு இஷ்யூ. என்னன்னா அலிகர்க் முஸ்லிம் யூனிவர்சிட்டி ஒரு மைனாரிட்டி அமைப்புங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா நமக்கு சர் சையத் அகமது கான் 1875ல முகமதீன் ஆங்கிலோ ஓரியன்டல் காலேஜ்னு ஆரம்பிச்சிருப்பார். அது பிற்காலத்துல அலிகர்க் முஸ்லிம் யூனிவர்சிட்டின்னு வந்திருக்கும். இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமுமே பார்த்தோம்னா இதை வந்து ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனா தான் வச்சிருந்திருப்பாங்க. சரிங்களா? ஆனா 1967ல இந்த ஆஷிஷ் பாஷா அப்படிங்கிற இந்த கேஸ்ல இந்த அலிகர்க் முஸ்லிம் யூனிவர்சிட்டிக்கு மைனாரிட்டி கல்வி நிறுவனம் அப்படிங்கிற அந்த சிறுபான்மையினர் கல்வி நிறுவனம் அப்படிங்கிற அந்தஸ்து பறிக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறமா 1981ல ஒரு அமெண்ட்மெண்ட் மூலியமா மறுபடியும் ஏஎம்யூக்கு அந்த மைனாரிட்டி அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கும். மறுபடியும் 2006ல அலகாபாத் ஹைகோர்ட் வந்து அதை கேன்சல் பண்ணிருப்பாங்க. இந்த அமெண்ட்மெண்ட்டை கேன்சல் பண்ணி இவங்களுக்கு அதெல்லாம் கொடுக்க கூடாதுன்ற மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்கும். சரிங்களா? மறுபடியும் அதை ஒரு மேல்முறையீடு போட்டிருப்பாங்க. அந்த 2006ல போட்ட மேல்முறையீடுக்கான தீர்ப்பு அப்படிங்கிறது இப்பதான் வந்திருக்கு. சரிங்களா? அதுல என்ன சொல்லியிருக்காங்க, அலிகர்க் முஸ்லிம் யூனிவர்சிட்டி ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் தான். அது தொடங்கப்பட்ட காரணத்தை அடிப்படையா வச்சு அப்ப பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ்க்கு எஜுகேட் பண்ணணும் அந்த மாதிரியான காரணங்களுக்காக தொடங்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறமா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறமா எல்லாருமே எங்க வேணாலும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் மாறி இருக்கும் இல்லையா? சோ அந்த ஒரு நேச்சரை பேஸ் பண்ணி அது ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் தான் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. இதோட ரிலேட் ஆகி வரக்கூடிய ஆர்டிகல் 30 சப் கிளாஸ் 1. சரிங்களா? அடுத்தது 51st சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் யார் வந்திருக்காங்க அப்படின்னா சஞ்சீவ் கண்ணா அவர்கள் வந்து வந்திருக்காரு. 50th சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னா டிஒய் சந்திரஜித். இவர் வந்து ரிட்டையர் ஆயிட்டார். இப்ப 51st யார் வந்திருக்காங்கன்னா சஞ்சீவ் கண்ணா அவர்கள் வந்து வந்திருக்காரு. சரியா? 6 years or 65 years of age இவங்களோட டென்யூர். பேசிக்கான பாலிட்டி கண்டென்ட். அடுத்தது ஒடிசால பாத்தீங்கன்னா ஒரு 24 வில்லேஜஸ்க்கு வந்து சுனாமி ரெடி அப்படிங்கிற ரெகக்னிஷன் வந்து யுனெஸ்கோ கொடுத்திருக்காங்க. சரியா? சோ டைரக்ட் கொஸ்டின் தான் இதெல்லாம். எந்த ஸ்டேட்டோட 24 வில்லேஜஸ்க்கு சுனாமி ரெடி அப்படிங்கிற ரெகக்னிஷன் கொடுத்திருக்காங்கன்னா ஒடிசால இருக்கக்கூடிய வில்லேஜஸ்க்கு தான். சரியா? அடுத்தது விழுதுகள் ஒன் ஸ்டாப் சென்டர். இந்த விழுதுகள் அப்படிங்கிற ஒன் ஸ்டாப் சென்டர் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் ரீஹாப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த பிசியோதெரப்பி பண்றது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விழுதுகள் அப்படிங்கிற மையம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வேர்ல்டு பேங்க் அசிஸ்டன்ஸ்ல நம்ம பண்றோம். சரிங்களா? சோ அதான் இந்த விழுதுகள் ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படிங்கிறது. சோ கடைசியா பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேஸ் கொடுத்திருக்காங்க. November 8 ரேடியாலஜி டே, November 12 பப்ளிக் சர்வீஸ் ப்ராட்காஸ்டிங் டே, நிமோனியா டேவும் November 12 தான் வருது, சில்ட்ரன்ஸ் டே November 14, டயாபெட்டிஸ் டேவும் November 14. இதெல்லாம் வந்து அட் த மோஸ்ட் ஒரு ஷார்ட்கட்டை வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஏன்னா போன குரூப் 1ல April 21 சிவில் சர்வீஸ் டே அதை வந்து அப்படியே கேட்டிருந்தாங்க. அதுக்கு முந்தின குரூப் 2 மெயின்ஸ்ல சிவில் சர்வீஸ் டே பத்தி எழுத சொல்லியிருந்தாங்க. அதனால டேஸை வச்சும் நமக்கு கேள்விகள் வருது.
அதனால கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுல முக்கியமான டே என்னன்னா நவம்பர் 15 நேஷனல் ட்ரைபல் பிரைடு டே. ஓகேங்களா? ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 2024 நவம்பர் 15ல தான் பாத்தீங்கன்னா பிர்சா முண்டா இருக்கார் இல்லையா, முண்டா ரிபல்லியனோட பிர்சா முண்டா அவரோட 150வது பர்த் ஆனிவர்சரி இருந்துச்சு. சரிங்களா? அந்த வகையில கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இந்த திட்டத்தை. சரியா? ஐ மீன் இந்த டேவை. ஸோ இதுல நவம்பர் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருக்கோம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. தேங்க்யூ.